பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நம்ம சங்கீதத்தின் புத்தகம் 137 நாம் தியானிக்க போகிறோம். இதில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. இந்த வசனத்தை வைத்து நாம் பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். எருசலேமுக்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீத பகுதியின் அதன் பின்னணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் புத்தகம் 137 என்பது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறைப்பட்டு போய் விடுகிறார்கள். கல்தேயரிடத்தில் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இவங்க கல்தேயரிடத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த டைமில் அவங்க எழுதின ஒரு பாடல் தான் இந்த சங்கீதத்தின் புத்தகம். இந்த சங்கீதம் 137. அதில் நம்ம பார்க்குறோம், 1ஆம் வசனத்தில், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாபிலோன் நகரத்தின் ஆறுகள் பக்கத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய பாடல் பாடுகிறவர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள், சங்கீதக்காரர்கள் அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக அழுகிறார்கள் அப்படின்னா, சியோனை நினைத்து இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த சியோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த சியோனுக்கு என்ன ஆங்கில வேதாகமத்தில் அதனுடைய விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, த சிட்டி காட் இம்பிரிண்டட் இன் அவர் ஹார்ட்ஸ். அதாவது சியோன் என்பது கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற, வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் சியோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த சியோன் நகரத்தை கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் அதை அப்படியே வரைந்து வைத்திருக்கிறார், இம்ப்ரிண்ட் பண்ணி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நகரம்தான் சியோன். ஏன்னா சியோன் நகரத்தில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. அந்த சியோனில் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறதுனால நாங்கள் சியோனை பெரிதாய் நாங்கள் கனம் பண்ணுகிறோம். சியோனுக்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுத்து அனுதினமும் நாங்கள் ஜெபிப்போம். அப்படிப்பட்டதான நகரத்தை விட்டு நாங்கள் இப்போ அடிமைகளாய் இந்த பாபிலோன் தேசத்திற்கு கடந்து வந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இவங்க அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போ 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த பாபிலோன் வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க எங்களை பாடல்களை பாடுங்கள்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களை எதிர்பார்த்து சியோனின் பாட்டுக்களில் சிலதை பாடுங்கள்னு சொல்றாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவ அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது அவரை கேலி கிண்டல் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இவர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த சியோனை குறித்து நீங்கள் பாடல்களை பாடுங்கள், மங்கள கீதங்களை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இப்போ இந்த பாடகர்கள் அல்லது சங்கீதக்காரர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் என்ன சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, எருசலேமே நான் உன்னை மறந்தால், என்னுடைய சொந்த நகரமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. அதாவது நான் ரொம்ப நேர்த்தியாய் வாசிக்கக்கூடிய வீணைகளையும் இசைக்கருவிகளையும் நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியதான என்னுடைய கை, என்னுடைய வலதுகை, என்னுடைய இசைக்கருவிகளை வாசிக்கிற அந்த தொழிலை மறப்பதாக. பாருங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால், என்னுடைய சொந்த நகரமாகிய எருசலேமே நான் மறந்து போயிட்டேன்னா, அப்போ என்னுடைய கரங்கள் நான் இசைக்கருவிகளை வீணைகளை வாசிக்கிறதை என்னுடைய வலதுகரம் மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, இங்கே எருசலேம் என்பது அவர்களுடைய சொந்த நகரம். அந்த சொந்த நகரத்தை நாங்கள் மறந்து போனால் எங்களுடைய வலதுகை நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாகிய இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறதான இந்த தொழிலை மறந்து போகட்டும் என்று சொல்லுகிறார்கள். நாமும் கூட நம்முடைய சொந்த நகரத்தை நாம் மறக்கக்கூடாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொந்த நகரத்திற்காக நீங்கள் மறவாமல் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த தேசத்திற்காக நாம்
மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய மாநிலத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வருவதற்காக நாம் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த நகரத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலதுகை நான் இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியதான என்னுடைய தொழிலை மறந்து போகட்டும் என்று சொல்லுகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளை நினைத்து மறவாதபடிக்கு, நம்முடைய மாநிலத்தை நினைத்து மறவாதபடிக்கு நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் சீயோனில் கடந்து வரப்போகிறார். அவர் எருசலேமில் கடந்து வரப்போகிறார். அதனால அவருடைய வருகைக்கு முன்பதாக எருசலேம் அது ரட்சிக்கப்பட வேண்டும். எருசலேமுக்காக நாம் மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். எருசலேம் பட்டணத்துக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் சொந்த பட்டணத்திற்காகவும் ஜெபியுங்கள். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எவ்வளோ அழகா இந்த சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார்கள்னு பாருங்களேன். நான் உன்னை நினையாமலும், என்னுடைய சொந்த நகரமே எருசலேமே, நான் உன்னை நினையாமலும், எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும், இந்த நகரம் என்னுடைய மகிழ்ச்சின்னு சொல்லி நான் நினைக்காம போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய நாவு என்னுடைய மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும்னு சொல்றாங்க. அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் மறவாதபடிக்கு எருசலேமுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் வாழ்கிற நம்முடைய சொந்த நகரத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். சொந்த மாநிலத்திற்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் நினையாமல் இருந்தா, அதை நம்மளுடைய மகிழ்ச்சியாய் எண்ணாமலும் இருந்தால் அது நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இது நம் மீது விழுந்த கடமை. உங்களுடைய நகரத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் வாழ்கிற கிராமத்திற்காக ஜெபியுங்கள். நீங்கள் வாழ்கிற பட்டணத்திற்காக ஜெபியுங்கள். மாநிலத்திற்காக ஜெபியுங்கள். தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரபா சாந்தரா கரபா கரியாந்தரா கரபா. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் காணப்படுகிற நாச மோசங்கள் எல்லாம் அகற்றப்படட்டும். எல்லா கேடுபாடுகளும் நீக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இருளின் ஆவிகளும் இருளின் ஆளுகைகளும் அகற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா பலவான்களுடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிறதான இந்த தமிழ்நாடு இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமான ஒரு ஆட்சியை கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறோம். இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் பட்டணத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு நல்ல ஆட்சி ஆண்டவரே அப்பா உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை நாங்கள் கட்டவிழ்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேசத்தில் கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் பழுகி பெருகும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அருமை பிள்ளைகள் பலப்படட்டும். ஆசீர்வதியும். எருசலேம் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சியோனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எருசலேமில் சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து போவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.